நம்ம நெஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்துக்குள்ள நாம அடியெடுத்து வைக்க போறோம். அந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பேச்சியாகி அங்க சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம். செவ்வாயின் ராசியான மேஷத்துக்கு அவர் பேச்சு ஆகிறாரு. நவகிரகங்களோட தலைவனான சூரியனும் உச்சம் அடைகிறாரு. ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலத்தை தரக்கூடியது சூரியனால மட்டும்தான் கிடைக்கும். அந்த சூரிய பகவான் எப்படி யோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷத்திலையும் செவ்வாய் கும்பத்திலையும் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனத்துக்கு போறாரு. புதன் மீன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தியாகி 23ஆம் தேதிக்கு பிறகு மேஷத்துக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷத்துக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷபத்துக்கு போறாரு. சனி கும்பராசிலையும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சித்திரை மாதம் தொடங்க இருக்குது. தான தர்மங்கள் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுபவர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள். குரோதி தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், கிரகங்களோட சஞ்சாரம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தொழிலில் நல்ல லாபம் இருந்தாலும் அதற்கு நிகரான விரயமும் இருக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தில் சூரியனோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. அதனால 7.5 சனியின் ஆதிக்கமும் இருக்குது. விரயச்சனியும் இருக்கு. அப்படிங்கிறதால மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் தரும் அப்படின்னாலும் விரயங்கள் அதிகமாக தான் இருக்கும். சற்று கூடுதல் எச்சரிக்கையோடும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம். சித்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில செவ்வாய் சனியோட சேர்க்கை இருக்குது. விரயஸ்தானத்துல வகை கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. மீனராசிக்கு சுப விரயங்களும் வீண் விரயங்களும் சொத்து விரயங்கள் கூட ஏற்படலாம். உறவினர்களிடமும் உயர்மட்ட அதிகாரிகளிடத்திலையும் பகையை முடிஞ்ச வரைக்கும் வளர்த்து கொள்ளாதீங்க. நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே அதிகரிக்கும். உங்களுக்கு அலைச்சல் காரணமா ஆரோக்கிய சீர்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் வரும். கூட்டுத்தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழிலில் பங்குதாரர்கள்லாம் தங்கள் பங்கை பிரித்து கொடுக்க சொல்லி வற்புறுத்துவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தொழில் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும். சித்திரை மாதம் தொடங்கி சில நாட்களிலேயே உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்க தொடங்கும். திருமண தடையில் இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதம் தடை விலகி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமாக நடக்கும். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டியதும், அதனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய இருந்த நிலையும் மாறி லாபம் அப்படிங்கிறது ஒரு சீராக இருக்கும். உங்களுக்கு கணிசமான கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு. செய்யும் தொழிலும் அலுவலக வேலையும் உங்களுக்கு சாதகமாக மாறும். புதிய பொறுப்புகள்லாம் வேலையில் கிடைக்க போகுது. உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கேட்காமலேயே சேரும். புதிய வாய்ப்புகள்லாம் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்க போகுது. வெளிநாடு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான மாதம். சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதனால தாய்வழி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வரன்கள்லாம் இனிமேல் சேரும். உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். கடன் சுமை அப்படிங்கிறது பாதிக்கு மேலே குறைய போகுது. இளைய சகோதரரோடு இணக்கம் அப்படிங்கிறது ஏற்படலாம். பிள்ளைகள்லாம் உயர்கல்வி கற்கிறதுக்கு, வெளிநாடு செல்லுறதுக்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது மிக மிக அற்புதமான நேரம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சித்திரை மாதம் 9ஆம் தேதி மீனராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கு அதிபதியானவர் செவ்வாய். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதால உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும். தர்ம காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் முன் வருவீங்க. சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய பொறுப்புகள், அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்பு கிடைக்க போகுது. கைவிட்டு போன பொருள் மீண்டும் கிடைக்கும். உங்களுக்கு
உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே மாதிரி சித்திரை மாதம் 18ஆம் தேதி தான் ரிஷப ராசிக்கு குரு பகவான் போகிறாரு. உங்கள் ராசிநாதன் சகயஸ்தானத்துக்கு செல்லும்போது அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. குருவின் பார்வையும் பார்த்தோம்னா 7, 9, 11 இடங்களில் பதியுது. முயற்சிகள் ஸ்தானத்தில் ஏற்ற இறக்கம் இல்லாத நிலையில் சஞ்சரிக்கிறதால குருவின் பார்வையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது. வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிற மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதிரி பங்கு வர்த்தகம் தொழில் மூலமும் நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு. பெண் வழி பிரச்சனைகள்லாம் இனிமேல் தீரப்போகுது. வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான அழைப்புகள் எல்லாமே மீனராசிக்காரர்களை தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மீனராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது. மாதத்தின் முதல் சில நாட்கள் கடுமையாக இருக்கும். கடுமையான மருத்துவ செலவு அல்லது பெரிய செலவுகள் அப்படிங்கிறது வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாட்கள் அலுவலகத்தில் தொழிலையும் சரி அலுவலகத்துலேயும் சரி யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதம் குடும்பத்தில் செலவுகள் அப்படிங்கிறது ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி நிற்கும். திடீரென சுபகாரியம் நிகழும் அப்படிங்கிறதால பண விஷயத்தில் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். வீட்டிற்கு ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் வாங்குவதை தவிர்த்துக்குங்க. சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேச ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது குடும்ப சுமை அப்படிங்கிறது கூடும். உடன் பிறந்தவர்களாலையும் சரி மாமன் மைத்துனர் வழியிலும் சரி உங்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படலாம். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. சுக்கிர பகவான் தன் வீட்டை தானே பார்க்கறதால இழப்புகளை ஈடு செய்கிற அளவு புதிய வாய்ப்புகளை கொடுப்பாரு சுக்கிரன். அதனால எதிர்காலத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது இருக்காது. சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேச ராசி புதன் போறாரு. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமான புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தன வரையும் அதிகரிக்கும். அதனால தட்டுப்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உயர் அதிகாரிகளோட மனதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. அப்பதான் வேலைப்பளு அப்படிங்கிறது குறையும். அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட தாக்கங்களும் சற்று குறைய தொடங்கும். உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனதிற்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அது விரிவு செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் ஒவ்வொரு அடியாக அடுத்து வைப்பீங்க. அரசாங்கத்திடமிருந்தும் சரி வங்கிகளில் இருந்தும் சரி கடனுக்கெல்லாம் விண்ணப்பிச்சிருந்திருப்பீங்க. அதற்குண்டான சிறு சிறு முயற்சிகளை அவ்வப்போது நீங்கள் எடுத்து வர்றது நல்லது. கலைஞர்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதே மாதிரி சக கலைஞர்களையும் மதிப்போடு நடத்துறது தான் நல்லது. மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்குது. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். உங்களுக்கு பெண்களோட எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ஆடை ஆபரணங்களோட சேர்க்கையெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த சித்திரை மாதம் முழுவதுமே மீனராசிக்காரர்கள் அனைவரும் நவமி என்று ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் வழிபட்டுட்டு வர உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். பயணம் செல்லும் பொழுது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து போங்க. இரவு நேர பயணத்தை அறவே தவிர்த்துக்குங்க. இது மாதிரி உங்களுடைய பொருட்களை களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். பயணம் செல்லும் பொழுது குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் சரி பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் சரி சிறு பிரச்சனை அப்படின்னாலும் உடனே மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் பெரிய செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடலுக்கு அதிகம் நீர் சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளையும் சத்துக்கள் நிறைந்த உணவு வகைகளையும் அதிகமாக எடுத்துக்கணும். காரமான உணவு வகைகளையோ அல்லது செரிமானமாகாத உணவுகளையோ அதிகம் எடுத்துக்கிறத தவிர்த்துக்குங்க. வயதானவர்களாம் வலுவழுப்பான தரைகளில் நடக்கும் பொழுதும் கூர்மையான ஆயுதங்களை உபயோகிக்கும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதத்தில் எல்லா காரியத்திலையும் சரி எல்லா விஷயத்திலையும் சரி பொறுமையும் நிதானமும் மிக மிக அவசியம். எந்தளவு நம்மளுடைய முயற்சி இருக்கோ அந்தளவு நம்மளுடைய தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும்.